கடகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியால் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கடந்த 3 வருடமாக குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிரச்சனையை அதிகமாக சந்திச்சவங்க தான் கடகராசிக்காரங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு தினம் தினம் அதை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு அஷ்டமத சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மே 18ஆம் தேதி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேற போகுது. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து கடகராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது நம்ம இதை சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அஷ்டமத்து சனியில் எத்தனை பாதிப்புகளை கஷ்டங்களை சந்திச்சிங்களோ அதெல்லாமே முழுவதுமாகவே மறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேயே படிப்படியாக முன்னேற போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரங்களும் எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ, கடைசிக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாகவும், குரு பயிற்சி மூலமாகவும், ராகுகேது பயிற்சி மூலமாகவும் இந்த 2025 3 வருட கிரகங்கள் பயிற்சி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே முன்னேற போகுது. ஏன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எடுத்த உடனே உங்களுக்கு அசுர வளர்ச்சியை தராது, கொஞ்சம் நாளாக தான், கொஞ்சம் முன்னாடி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெவலப் ஆவீங்க. ஆனால் குரு பயிற்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆரம்பித்த அடுத்த நாள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக மாற்றங்கள், திருப்பங்கள் எல்லாமே உங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இந்த அஷ்டமத்து சனியால் கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்துட்டு ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்கள்
மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான். ஏன்னா வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது. வந்தாருன்னா பெருசாக ஏதாவது ஆப்பை வச்சுட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த 2025 பொறுத்த வரைக்கும் 3 வருடங்கள் பயிற்சி வந்து மிகவும் அற்புதமான பயிற்சிகளாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது மீனராசியில். இந்த 12 ராசியிலேயே பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாக செல்வாக்கோடு வாழக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தடைபட்டு ஏதாவது போயிட்டு இருந்திருக்கும். இது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஒரு எளிதாக வந்து திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் கடகராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். ஏன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு வசதி வேணும், கார் வேணும், நல்ல வேலையில் வேணும், இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் வைக்கிறதுனால வந்து ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது தடைபட்டே தான் போயிட்டு இருக்கு. அதையும் இல்லை இப்போ ஒரு சில பேர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா கூட கடைசியில் ஜாதகம் செட் ஆகிறதுல செவ்வாய் ஜாதகம், ராகு கேது ஜாதகம், இந்த மாதிரி சுத்த ஜாதகம், இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே அனுபவிச்சுட்டு வருவீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஜாதக பிரச்சனையும் இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அதாவது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் பார்த்தீங்கன்னா கூட ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த ஆண்டாகவே பார்க்கப்படுது. இந்த அஷ்டமத்து சனியால் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய காதலில் கண்டிப்பாக தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. இல்லை அதையும் நான் காதலில் ஓகே ஆகி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நெருக்கடியை வந்து கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் இனிமேல் நீங்கள் போய் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைச்சு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கடகராசி ஆண்களோ பெண்களோ எங்களுக்கு மட்டும் சாமி மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியம் கிடையாது, கோயிலாக வாரத்தில் 3 நாள் கோயில் போயிட்டு இருக்கேன், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் சாமி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் அஷ்டம சனியால் இதனுடைய தடைகள் பாதிப்புங்கிறது இருந்தது உண்மைதான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் பெற்று தருவார். இந்த 2025 முடியதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் இந்த 3 வருடமாக வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கடகராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபா கடன் கண்டிப்பாக சொல்லுவாங்க. கடன் இல்லாத கடகராசியை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, ஏதாவது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போய் நான் குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ வந்து கடகராசிக்காரங்க இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்துமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழிலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. என்னடா நம்ம கூடயே இருந்தால் கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், இடம் வாங்கி போட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது
அதிகமாக பொறாமைத்தான் அது உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் கொல்ல போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், புதிதாக ஒரு சொந்தமாக இருக்கட்டும், இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசி வாழ்க்கையில் புதிதாக ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.